தமிழ் சேனல் முயன்றால் முடியாதலை முயலாவிட்டால் உனக்கு எந்த இது கைஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி டைட்டில் தம்ப்நெயில் இதில் பார்த்துட்டு தான் வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க. ரீசெண்டாக வந்து இந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வருது. இதை பற்றி ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனாக இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக வந்து பார்த்தா நீங்கள் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனை பேஸ் பண்ண எஸ்எஸ்சி ஜாப் ஏதாவது ட்ரை பண்ண போகிறீங்க. முக்கியமாக உங்களுக்கு டைப்பிங் ஸ்கில் நல்லா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு எடுத்துகிறோம் அப்படின்னா ஸ்டெனோகிராஃபர் அப்படிங்கிறது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த ஸ்டெனோகிராஃபருக்கான ரீசெண்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக டைப்பிங் ஸ்கில் வந்து மஸ்ட்டு உங்களுக்கு. உங்களோட டைப்பிங் ஸ்கில் பேஸில் தான் வந்து போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு. அதுவும் எவ்வளோ தூரம் டைப் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி குரூப் சி இல்லைனா நீங்கள் குரூப் டி ரெண்டு பேர் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள். ஸோ இதை பற்றி இன்டெப்த்தாக வந்து டீட்டெயில் வந்து பார்க்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு +2 மட்டும் முடிச்சுட்டு எனக்கு டைப்பிங் ஸ்கில் நல்லா இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பேஸ் பண்ண ஏதாவது நல்ல ஒரு ஜாப் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எஸ்எஸ்சி பொறுத்தவரையும் ஒவ்வொரு வருஷமே கேலண்டர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அதாவது சிஜிஎல் எக்ஸாம், சிஹெச்எஸ்எல் எக்ஸாம், ஸ்டெனோகிராஃபர் எக்ஸாம், அது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டபிளுக்கான வேகன்சி, எஸ்ஐக்கான வேகன்சி, ஜுடிஷியரிக்கான வேகன்சி, இந்த மாதிரி தனித்தனியாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு. அந்த கேலண்டர்லேயே வந்து ஒவ்வொரு வருஷமே வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க உங்களுக்கு. ஸோ ரீசெண்டாக ஸ்டெனோகிராஃபருக்கான நோட்டிஃபிகேஷன் வருது. கிட்டத்தட்ட 1200க்கு மேலே வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். ஸோ இதை பற்றிய ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். முக்கியமாக ஸ்டெனோகிராஃபருக்கு என்ன மாதிரியான ஒர்க் கொடுப்பாங்க, எந்த டிபார்ட்மெண்ட்டில் போஸ்டிங் போடுவாங்க, குரூப் சினா எந்த டிபார்ட்மெண்ட், குரூப் டினா எந்த டிபார்ட்மெண்ட், குரூப் சியோட சேலரி எப்படி இருக்கும், குரூப் டியோட சேலரி எப்படி இருக்கும், ப்ளஸ் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், அது மட்டும் இல்லாமல் ஸ்கில் பேஸ்ட் டெஸ்ட் பொறுத்தவரையும் என்ன மாதிரியான ரவுண்ட்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரியான ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரியான ஜாப்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களோட கெரியர் growth-க்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது 2023 அப்படிங்கிறதுல சப்போஸ் நீங்கள் நெக்ஸ்ட் இயரில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கூட இந்த எக்ஸாமோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரியான வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா வேகன்சி பொறுத்தவரையும் பார்த்தோம்னா 1207 வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எஸ்எஸ்சியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா. ஸோ இது வந்து பார்த்தோம்னா குரூப் சி, குரூப் டி ரெண்டாக வந்து டிவைட் பண்ணுவாங்க நம்மளுக்கு. ஸோ குரூப் சியில் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு 93 வேகன்சி இருக்குது. குரூப் டியில் வந்து பார்த்தோம்னா 1114 வேகன்சி இருக்குது உங்களுக்கு. ஸோ இதுவே வந்து பார்த்தோம்னா 2022 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3571 வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 2022. பட் 23 வந்து பார்த்தோம்னா 1200 வேகன்சி தான் இருக்குது உங்களுக்கு. மேபி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. பட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் கொஞ்சம் கம்மியான வேகன்சி தான் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்எஸ்சி பொறுத்தவரையும் பார்த்தோம்னா நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். ஃபீஸ் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரி அண்ட் ஓபிசி கேட்டகரி மேல் கேண்டிடேட்ஸ்க்கு 100 rupees போடுவாங்க. இதுவே எஸ்சி எஸ்டி பர்சன் வித் டிசேபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ் மேன், ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு எந்த வித ஃபீஸுமே இல்லை. ஸோ ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் தான் இருக்கீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஃபீஸே இல்லை அப்படிங்கிறனால கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் மேல் கேண்டிடேட் இருக்கீங்க அப்படின்னா கூட 100 rupees தான் ஃபீஸ். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்க, முக்கியமாக டைப்பிங் நல்லா தெரியும் அப்படின்னா கொஞ்சம் எஃபர்ட் போட்டு இந்த ஒரு ஆன்லைன் பேஸ் எக்ஸாம் மட்டும் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான ஜாப்பில் ஈஸியாக வந்து கிடச்சிடும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எலிஜிபிலிட்டி நம்மளுக்கு. ஏன்னா ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எலிஜிபிலிட்டி வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ எலிஜிபிலிட்டி பொறுத்தவரையும் பார்த்தோம்னா 12th வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். 12th முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிள். டிகிரிலாம் நீங்கள் போயிருக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. சப்போஸ் இப்போ ஃபைனலி வந்து 12th படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த +2 வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஃபைனலாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இங்கே +2 கம்ப்ளீட் பண்ணி அதுக்கான ரிசல்ட்டும் வந்திருக்கணும் உங்களுக்கு. ஸோ இதை வந்து பேசிக் எலிஜிபிளாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இதை பொறுத்தவரையும் ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஏஜ் லிமிட் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா டேட் வைஸாகவே கொடுத்துருவாங்க உங்களுக்கு. அதாவது 2893 to 1/8/2005 இதுக்குள்ளே உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து இருக்கணும். சப்போஸ் இதுக்கு முன்னாடி இருக்குது அப்படின்னாலும் ட்ரை பண்ண முடியாது, இதுக்கு பின்னாடி இருக்குது அப்படின்னாலும் ட்ரை பண்ண முடியாது நீங்கள். ஸோ அகெயின் வந்து பார்த்தா அந்த டேட் வந்து சொல்கிறேன் 2893 1/8/2005 இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு. இதுவே வந்து நீங்கள் கிரேட் டி ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்தது கிரேட் சி உங்களுக்கு ரெண்டுமே வந்து நம்ம பார்த்துட்டோம். கிரேட் சிக்கு வந்து பார்த்தா டேட் வந்து கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு. கிரேட் டிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 18 to 27 வரையும் ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களோட கேட்டகரி பொறுத்து 5 years 3 years இப்போ எஸ்சி எஸ்டி அப்படின்னா 5 years தராங்க, ஓபிசி அப்படின்னா 3 years தராங்க. பட் ஓபிசிலாம் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ப்ராப்பரான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சுருங்க. பர்சன் வித் டிசேபிள்டானும் ப்ராப்பரான சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் நீங்கள். ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு.
ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா +2 முடிச்சிருக்கணும், ப்ளஸ் டைப்பிங் ஸ்கில் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா குரூப் சிக்கு வந்து பார்த்தோம்னா டேட் கொடுத்துறாங்க, இதுக்குள்ளே உங்கள் டேட் ஆஃப் பர்த் இருக்கணும் அப்படிங்கிறத. குரூப் டிக்கு வந்து பார்த்தா 18 to 27 கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களோட கேட்டகரி பொறுத்து ரிலாக்ஸேஷன் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தா எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்க்கலாம். ஏன்னா ஒரு எக்ஸாம் பொறுத்தவரையும் பார்த்தா எலிஜிபிள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக எக்ஸாம் பேட்டர்ன் தெரியணும். எக்ஸாம் பேட்டர்னுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் போஸ்டிங் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி எஸ்எஸ்சி ஸ்டெனோகிராஃபர் பொறுத்தவரையும் 2023 எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ எஸ்எஸ்சி பொறுத்தவரையும் பார்த்தோம்னா ஸ்டெனோகிராஃபரில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா ஒரு ஆன்லைன் பேஸ்ட் டெஸ்ட் நடக்கும் உங்களுக்கு. இந்த ஆன்லைன் பேஸ்ட் டெஸ்ட்டில் நீங்கள் குவாலிஃபை ஆனால் மட்டும்தான் அடுத்த ஸ்கில் பேஸ்ட் டெஸ்ட்டே வந்து உங்களுக்கு அலோட் பண்ணுவாங்க. ஒரு சில இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஆன்லைன் பேஸ்ட் டெஸ்ட், அப்புறம் ஸ்கில் பேஸ்ட் டெஸ்ட், சப்போஸ் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையும் பார்த்து ஃபைனல் கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் டிசைட் பண்ணுவாங்க. பட் இந்த எக்ஸாம் பொறுத்தவரையும் பார்த்தா இந்த ஆன்லைன் எக்ஸாமை எப்படி கிராக் பண்ணுறீங்க, எப்படி குவாலிஃபை பண்ணுறீங்க அதை பேஸ் பண்ணி தான் வந்து அடுத்த ரவுண்டுக்கு வந்து நீங்கள் போவீங்க. ஸோ இந்த ஆன்லைன் பேஸ்ட் டெஸ்ட் எப்படி நடக்கும், எந்த டாப்பிக்கில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா டோட்டலாக 200 கொஸ்டின் 200 மார்க் கேட்குறாங்க. ஜென்ரல் அவேர்னஸ் டாப்பிக்கில் 50 கொஸ்டின் 50 மார்க் கேட்குறாங்க. ரீசனிங் டாப்பிக்கில் 50 கொஸ்டின் 50 மார்க் கேட்குறாங்க. இங்கிலீஷ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் பேஸ்ட் டாப்பிக்கில் 100 கொஸ்டின் 100 மார்க் கேட்குறாங்க. ஸோ டோட்டலாக 200 கொஸ்டின் 200 மார்க் கேட்குறாங்க. டோட்டல் டைமிங் பொறுத்தவரையும் 2 மணி நேரம் டைம் வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஸோ நெகட்டிவ் மார்க் இருக்குது. அகெயின் வந்து எக்ஸாம் பேட்டர்ன் வந்து அதாவது ஆன்லைன் எக்ஸாம் பேட்டர்னோட ஃபஸ்ட் ரவுண்டோட எக்ஸாம் பேட்டர்ன் வந்து அகெயின் வந்து நம்ம பார்க்கலாம். ஜென்ரல் அவேர்னஸ் டாப்பிக்கில் 50 கொஸ்டின் 50 மார்க் கேட்குறாங்க. ரீசனிங் டாப்பிக்கில் 50 கொஸ்டின் 50 மார்க் கேட்குறாங்க. இங்கிலீஷ் டாப்பிக்கில் 100 கொஸ்டின் 100 மார்க் கேட்குறாங்க. டோட்டலாக 200 கொஸ்டின் 200 மார்க் கேட்குறாங்க. ஸோ டோட்டல் டைமிங் பொறுத்தவரையும் 2 மணி நேரம் டைம் வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஸோ அகெயின் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சில வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த ரவுண்டில் வந்து பார்த்தோம்னா குவாலிஃபை பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்தோம்னா நீங்கள் அடுத்த ரவுண்ட் போக முடியும். அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியே கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. ஸோ நீங்கள் குறிப்பிட்ட மார்க் வாங்கிட்டீங்க, அதுவும் உங்கள் கேட்டகரி வைஸாக வந்து உங்களுக்கு கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் அடுத்த ரவுண்ட் வந்து போயிடுவீங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தா ஸ்கில் பேஸ்ட் டெஸ்ட், இதான் வந்து ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. முக்கியமாக டைப்பிங் ஸ்கில் வந்து பார்ப்பாங்க உங்களுக்கு. எவ்வளோ ஸ்பீடாக வந்து டைப் பண்ணுறீங்க, அவங்க டிக்டேட் பண்ணுற வேர்டை வந்து எவ்வளோ ஸ்பீடாக வந்து நீங்கள் போடுறீங்க, இந்த மாதிரி வந்து பார்ப்பாங்க. குரூப் சிக்கு தனியாக வந்து ரூல்ஸ் உங்களுக்கு, குரூப் டிக்கு தனியாக ரூல்ஸ், இங்கிலீஷ் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக ரூல் உங்களுக்கு. சப்போஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஹிந்தி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக ரூல் உங்களுக்கு. சப்போஸ் வந்து பார்த்தோம்னா பர்சன் வித் டிசேபிலிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக ரூல் வந்து போடுவாங்க உங்களுக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா ஸ்டெனோகிராஃபர் கிரேட் டி ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா இங்கிலீஷ்க்கு 50 மினிட்ஸ் தராங்க. இதுவே ஹிந்திக்கு 65 மினிட்ஸ் தராங்க. இங்கிலீஷ்க்கு குரூப் கிரேட் சி ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா 40 மினிட்ஸ் தராங்க. இதுவே வந்து பார்த்தோம்னா நீங்கள் கிரேட் சி ட்ரை பண்ணுறீங்க ஹிந்தி அப்படின்னா 55 மினிட்ஸ் தராங்க. இது மட்டும் இல்லாமல் பர்சன் வித் டிசேபிலிட்டி அந்த மாதிரிலாம் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக ரிலாக்ஸேஷன் வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ ஃபைனலாக எவ்வளோ வந்து இந்த எக்ஸாமை குவாலிஃபை பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த எக்ஸாம் எப்படி நடக்கும், என்னென்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதை பொறுத்தவரையும் பார்த்தோம்னா உங்களுக்கு டிக்டேட் பண்ணுவாங்க உங்களுக்கு. டிக்டேஷன் மாதிரி போடுவாங்க. இங்கிலீஷாக இருக்கட்டும் ஹிந்தியாக இருக்கட்டும் டிக்டேஷன் பண்ணுவாங்க. எவ்வளோ ஸ்பீடில் டைப் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து பார்ப்பாங்க உங்களுக்கு. ஸோ டைமிங் பொறுத்தவரையும் ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்துட்டோம். ஹிந்திக்கு தனியாக, இங்கிலீஷ்க்கு தனியாக, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா குரூப் சி கிரேட் சிக்கு தனியாக, கிரேடி தனியாக உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் பர்சன் வித் டிசேபிலிட்டிக்கு தனியாக இருக்கும் டைமிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா. இது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக எரர் லிமிட் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் உங்களுக்கு. சப்போஸ் தப்பாக எழுதிட்டீங்க, எரர் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ஹாஃப் எரர், ஃபுல் எரர் இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஹாஃப் எரர் அப்படின்னா பாதி மார்க் ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஃபுல் எரர் அப்படின்னா ஃபுல் மார்க்குமே போயிடும் உங்களுக்கு. ஸோ இதுக்கும் சில ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இதை பற்றி இன்டெப்த்தாக வந்து டீட்டெயில் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இதை பற்றி ஃபுல்லாக இன்டெப்த்தாக எப்படி ஸ்கில் பேஸ்ட் டெஸ்ட் நடக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தா பேசிக்கான டீட்டெயில் தான் உங்களுக்கு. கண்டிப்பாக எரர் பார்ப்பாங்க உங்களுக்கு. எரர் பொறுத்தவரையும் ஃபுல் எரரும் இருக்கும் உங்களுக்கு, ஹாஃப் எரரும் இருக்கும் உங்களுக்கு. அதாவது ஒரு சில தப்பு பண்ணீங்க அப்படின்னா அது ஹாஃப் எரர் லிஸ்ட்டில் வந்துடும். இல்லை ஃபுல்லாக தப்பாக இருக்குது அப்படின்னா ஃபுல் எரரில் வந்துடும் உங்களுக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு வேர்டே தப்பாக எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா அது வந்து ஃபுல் எரரில் வந்துடும். சப்போஸ் மிஸ்டேக் மட்டும் விட்டுருக்கீங்க அப்படின்னா ஹாஃப் எரரில் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதான் வந்து மெயினான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாமோட என்ன மாதிரியான ஒர்க் கொடுப்பாங்க, ப்ளஸ் சேலரியில் எந்த ரேஞ்சில் இருக்கும், எந்த டிபார்ட்மெண்ட்டில் போஸ்டிங் போடுவாங்க அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒர்க் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா இந்த நோட்ஸ் அவங்க ஸ்பீச் கொடுக்கும்போது அந்த மாதிரி டைமில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் முக்கியமாக எவ்வளோ ஸ்பீடாக வந்து டைப் பண்ணி நோட் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் உங்களுக்கு. அது வந்து எஸ்எஸ்சி பொறுத்தவரையும் பார்த்தா ஆல்ரெடி நிறைய வீடியோவில் நம்ம வந்து பார்த்துருக்கோம். மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட், அதர் டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி இருக்க டிபார்ட்மெண்ட்டை அவங்களோட வேக்கன்சியை ஃபில் பண்ணி தரவங்க தான் எஸ்எஸ்சி அப்படின்னு வந்து பார்த்தோம். ஸோ இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட் ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்த டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது வந்து பார்த்தோம்னா இந்த டைப்பிங் ஒர்க் இந்த
இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களை பேஸ் பண்ணி தான் அந்த ஒர்க் வந்து இருக்கும் உங்களுக்கு. ஒரு மீட்டிங் போடுற மாதிரி இருக்கும், அவங்களோட ஸ்பீச் கொடுக்குறாங்க அப்படின்னா ஹையர் ஆஃபீஸராக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் லைனில் இருக்கவங்களாக இருக்கட்டும், அவங்களாம் வந்து பார்த்தோம்னா ஏதாவது ஸ்பீச் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து நோட் பண்ணணும். நீங்கள் உங்களோட ஒர்க் எல்லாமே டைப்பிங்கை பேஸ் பண்ணி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களோட ஒர்க் வந்து பார்த்தோம்னா இப்போ நீங்கள் கிரேட் சிக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் போடுவாங்க. இதுவே வந்து நீங்கள் கிரேட் டிக்கு போகிறீங்க அப்படின்னா அதிலே குரூப் எக்ஸ் குரூப் ஒய் இருக்குது உங்களுக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம்னா கிரேட் சி போஸ்ட் போகிறீங்க அப்படின்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் ஆர்மடு ஃபோர்ஸ், அது மட்டும் இல்லாமல் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், அது மட்டும் இல்லாமல் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரி ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் வந்து போடுவாங்க உங்களுக்கு. இதுவே வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து கிரேட் டி போகிறீங்க அப்படின்னா குரூப் எக்ஸ் பொறுத்தவரையும் ஐஎஃப்எஸ், இசிஐ, இந்த மாதிரி ஒரு சில டிபார்ட்மெண்ட் இருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபாரன்சிக் சயின்ஸ், இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் வந்து போடுவாங்க. இதுவே குரூப் ஒய் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், அப்புறம் வந்து பார்த்தா டெஃபென்ஸ் அக்கௌண்ட்ஸ், அப்புறம் வந்து பார்த்தோம்னா ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் வந்து போடுவாங்க உங்களுக்கு. ஸோ கிரேட் டிக்கு வந்து பார்த்தா எப்போயுமே வேக்கன்சி அதிகமாக இருக்கும். கிரேட் டி பொறுத்தவரையும் கொஞ்சம் லோயர் ஆஃபீஸர்ஸில் போஸ்டிங் வந்து போடுவாங்க. கிரேட் சி பொறுத்தவரையும் கொஞ்சம் ஹையர் ஆஃபீஸில் போஸ்டிங் வந்து போடுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் சேலரி வந்து இருக்கும் உங்களுக்கு. சேலரி பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா நீங்கள் கிரேட் சி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஆவரேஜாக இங்கே ஹேண்டில் வந்து பார்த்தோம்னா ஒரு 35,000 40,000 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுவே வந்து பார்த்தோம்னா நீங்கள் கிரேட் டி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 18,000 22,000 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எது ட்ரை பண்ணுறீங்களோ அதை பொறுத்து சேலரி வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஆவரேஜாக வந்து பார்த்தோம்னா கிரேட் சி அப்படின்னா ஒரு 40,000 வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுவே கிரேட் டி அப்படின்னா ஆவரேஜாக ஒரு 20,000 மேலே வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதான் வந்து உங்களோட சேலரி லிமிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா. ஸோ அகெயின் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா அதாவது நீங்கள் வந்து எக்ஸாம் பேட்டர்னுக்கு படிக்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆன்லைன் பேஸ்ட் டெஸ்ட்டை கிளியர் பண்ணால் மட்டும்தான் வந்து ஸ்கில் பேஸ்ட் டெஸ்ட் வந்து போக முடியும். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்தா ஸ்கில் வந்து நல்லா இருக்கும், பட் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ரீசனிங், ஆப்டியூட் இதெல்லாம் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் எஃபோர்ட் போகிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் கிராக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக +2 முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபீஸும் கம்மியாக தான் இருக்குது. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா கூட நெக்ஸ்ட் இயரில் கொஞ்சம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா தமிழ்நாடு பேஸ் பண்ண நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்எஸ்சி ஜாப் வந்து ட்ரை பண்ணுறதில்ல. ஸோ இந்த மாதிரியான போஸ்டிங் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காவது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களோட கெரியருக்கு வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.